கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் தேவனோடு என்கின்ற இந்த ஜெப வேளையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இந்த நாளிலே நாம் மத்தேயுவின் எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் ஆதார வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், எப்போதும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். இந்த புதிய வருஷத்துல கூட நம்ம நினைக்கலாம், நான் நம்பினவர்கள் என் கூட இருப்பாங்களா, என் தகப்பன் என் கூட இருப்பாரா, என் தாய் என் கூட இருப்பாங்களா, இல்ல என்னுடைய நண்பர்கள் என் கூட இருப்பாங்களா, யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த இம்மானுவேல் ஆகிய இந்த இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அவர் ஆதியிலே ஆதாமை அவர் படைத்து, அந்த 2வது அதிகாரம் சொல்லுகிறது, அந்த குளிர்ச்சியான மாலை வேளையிலே ஆண்டவர் ஆதாமோடு கூட இருந்தார். 3வது அதிகாரத்திலே ஏவாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரால் நான் ஒரு குமாரனை பெற்றேன். அப்போ ஏவாளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே வந்தீங்கன்னா எல்லா தேவ மனுஷர்களோடு ஆண்டவர் அவர் தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறார். நீங்கள் யாத்திராகமத்தில் வாசிக்கும் போது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 நாம் வாசிக்கலாம். மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. இங்க மோசேவை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எகிப்தில இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாய் மோசேவை அனுப்புறாரு. அப்போ மோசே சொல்லுகிற வார்த்தை, நான் அங்க போய் என்ன சொல்லணும், நீர் அனுப்பின எங்களை கூட்டிட்டு போகன்னு சொன்னீங்களே, அந்த ஆண்டவருடைய நாமம் என்னன்னு கேட்கும்போது நான் என்ன ஆண்டவரே சொல்றதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது தாவீதோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அவன் வனாந்திரத்தில் இருக்கும் போது அவனோடு கூட இருந்தார். அவன் அரண்மனையில் இருக்கும் போது அவனோடு கூட இருந்தார். அவனை அநேக சத்துருக்கள் அவனை விரட்டும் போது கெபியிலையும் அவன் வனாந்திரத்துக்கும் அவன் ஓடி போய் ஒளிகையிலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒவ்வொருடைய எல்லாரோடு கூடயும் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையை கூட பாத்தீங்கன்னா, கணவன் என்ன பண்ணிட்டாருன்னா அனுப்பி வச்சுட்டாரு. அந்த வனாந்திரத்துல பிள்ளை சாக போகிற அந்த நிலைமை, யார் என்னை பார்ப்பா, என்னை காண்கிறதுக்கு ஒருவரும் இல்ல, அவள் கலங்கி அவள் என்ன பண்றா, துக்கத்தோடு அவள் கைவிடப்பட்ட நிலைமையில அவள் அழுகிறாள். ஆண்டவர் அந்த இடத்துல ஆகாரோடு கூட இருக்கிறார். ஆகாரை அவர் காண்கிறவரா இருக்கிறார். அதனால்தான் அவர் பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. அப்போ இந்த புதிய வருஷத்துல கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அதனால்தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். நாம் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் யாரை தொழுது கொண்டிருக்கிறோம் என்றால், மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இம்மட்டும் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த புதிய வருஷத்துல கூட என் வாழ்க்கையில இவங்க இருப்பாங்களா, அவங்க இருப்பாங்களா, அவரை நான் நம்பி இருந்தேனே, இவங்களை நான் நம்பி இருந்தேனே, அவங்க எல்லாம் என் கூட இருப்பாங்களா, யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஆராதிக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனத்தின் பிள்ளை. அதனாலதான் அவர்கள் சொல்றாங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அந்த பெயருக்கு ஏற்றது போல இதுவரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அதனால இந்த புதிய வருஷத்துல எதை குறிச்சும் கலங்காதீங்க, யாரை குறிச்சும் கலங்காதீங்க. இங்க ஒரு வார்த்தை ஏசாயால சொல்லப்படுகிறது, உன் தாய் உன்னை மறந்தாலும் உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
திகைத்து நின்ற யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. அப்போ நாம் ஆராதிக்கிறவர் யாருன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அந்த எல்லாவற்றிலும் இருந்து அவர் நிச்சயமாய் நம்மை ஒரு நாள் விடுதலை ஆக்குவார். அந்த எல்லாவற்றிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார் என்கின்ற விசுவாசம், நம்பிக்கை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வைக்கும் போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்த அவர் வல்லமையுடைய தெய்வமா இருக்கிறார். இந்த வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.